கன்னி ராசி பெண்கள் புகுந்த வீடு இவங்களுக்கு என்ன மாதிரி நன்மை தீமைகள் காத்திருக்கு, என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி வரப்பிரசாதங்கள் அவங்களுக்கு இருக்குங்கிறத பார்ப்போம். இயற்கையாகவே கன்னிராசி பெண்கள் ஒரு தனித்துவமான கேரக்டர் கொண்ட பெண்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மேக்ஸிமம் நட்பு வட்டாரங்களும் பெரிய அளவில் இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட சில யூனிக்ஸான கேரக்டர் நம்ம கன்னிராசி குணாதிசயத்தில் பார்த்துருப்போம். இப்போது பொது குணம், இப்போ அவங்க புகுந்த வீடு அப்படின்னு வரும்போது இவங்க புகுந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இவங்களுக்கு இருக்காது. மாமியார்கிட்டையும் இவங்களுக்கு எந்த ஒரு நிறை குறைகளும் இருக்காது, மருமகிட்டையும் இவங்களுக்கு எந்த ஒரு நிறை குறைகளும் இருக்காது. அப்படி ஒரு பாண்டிங் இவங்களுக்குள்ளே இருக்கும். அதாவது உன்னுடைய விருப்பத்துக்குன்படி உனக்கு மருமக என்ன பண்ணாலும் அதையும் மாமியார் கேட்டுப்பாங்க. மாமியாரோட கருத்துக்களுக்கும் ரெண்டுமே இப்போ உன்னோட ரெஸ்பெக்டை நானும் தரேன், என்னோட ரெஸ்பெக்டை நீயும் தரேங்கிற மாதிரி தான் ஒரு டீசென்சியான ஒரு ஃபார்மில் தான் இருக்கும். ரெண்டும் ரொம்ப லாயலாக ஜாலியாக அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் தான் இருக்கும். இங்கே குறைபாடுகள் அப்படின்னு என்ன வருது அப்படின்னா, மாமியாருக்கு ஒரு பொசிசிவ் கேரக்டர் மட்டும் இருக்கும். அதாவது தன்னுடைய கணவன்கிட்ட ரொம்ப என்னம்மா அங்கே சத்தம் பேசிகிட்டு இருக்க மாமா அப்படின்னு டைலாக் வரும் இல்லையா, அதை மாதிரி மகன்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருந்தா அப்படின்னா உடனே மாமியாருக்கு என்ன பேசுகிறாங்க, என்ன என் பையனை கைக்குள்ளே போட ட்ரை பண்ணுறாளோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த கண்ணியில் உள்ள மாமியாருக்கு இருக்கும். ஆனால் இவங்க அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ நான் அந்த பாயிண்ட்டை நான் கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா. ஏன்னா என்ன விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னப்போ உங்களுடைய அந்த குடும்ப பேக்ரவுண்டும் எப்படி இருக்குன்னா, அதாவது மாமியார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, உங்களை பெரிய அளவில் இந்த ஒரு எதிர்பார்ப்பும் உங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் ஓகே அதுக்கு ரைட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு எந்த ஒரு கருத்துக்கள் முன்வைக்கிறதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்காது. அதாவது நம்ம உங்களுக்கு இந்த விஷயத்தை போதிக்கணும், இந்த விஷயத்தை இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்காது. மேக்ஸிமம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனைன்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் மாமியார்கிட்ட அவங்க மகன் ரொம்ப பொசிசிவாக இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் நீங்கள் வந்த உடனே அந்த ஸ்பேஸ் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, நம்ம தான் இன்னும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் என்னென்னா, நீங்கள் தனிமை விரும்பிகளாக இருப்பீங்க. இந்த கன்னிராசி பெண்கள் தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க போகக்கூடிய வீடு எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு ஈவெண்ட்டு பார்ட்டி, அப்புறம் எப்போவுமே வீட்டில் ஆட்கள் நிறைந்த வீடாக அந்த வீடு இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா, தனிமையை விரும்புகிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஓகே என்னுடைய குடும்பம், நான் ஒரு தனியான ஒரு பேட்டர்ன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுடைய புகுந்த வீடு பார்த்திங்கன்னா எந்த வழி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அது உங்களுக்கு அடாப்டேஷன் டைம் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அப்போது கன்னிராசி பெண்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் போகக்கூடிய நபராக இருக்கீங்க, மேரேஜ்க்கு டைமில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் விஷயங்கள் அங்கே ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் மாமியாரோட நீங்கள் எப்படி இருக்கணும், மாமியார் குடும்பத்தாரோட எப்படி இருக்கணுங்கிறத நான் கண்டிப்பாக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. திங்க் பண்ணி அங்கே செயல்பட்டீங்க அப்படின்னா ஓகே இதுதான் வரப்போகுது, நம்ம காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான், இதை நோக்கி தான் நம்ம போக போகிறோன்னா நீங்களே